எண்ணங்கள்லாம் எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க எண்ணங்கள்லாம் என்ன எரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் என் கூட இருக்க இந்த மாதிரி தந்திரத்தை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன் சிஸ்டர். அவ்வளோதான். வேற ஏதாச்சுன்னா குடிக்கிறது அந்த பழக்கத்தெல்லாம் அழிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்குலாம் எதுவும் இல்லைக்கா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா பேசினே இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட போயிடறாங்க. ஆனால் நம்ம 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா இருந்ததுக்கப்புறம் தனியாக பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குதுல்ல. அதனால் யார் மேலேயும் அன்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் பேசலாம், ஓரளவுக்கு பேசுங்க, அப்படியே போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து வேறு யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்க மூலியமாக போயிடுவாங்க. அதனால தான் ஸோ ஓரளவுக்கு இருக்கலாம். அதனால் நான் அந்த விஷயத்தை வந்து தடுக்கிறேன். அன்பு ஒன்று தான் அனாதை சார். டிப்ரெஷன் தான், வேற கோவம், அவ்வளோதான். வேற எதுவும் அது வாழ்க்கைனா சில அடிகளை தான் செய்யும். அதனால டிப்ரெஷன் ஆகிடுவேன். அதுலேருந்து வெளியே ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான். நானா சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. வேற என்ன மாத்த போறேன்? ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையை செய்யணும்டா. குழந்தை பருவம் தான். அதேதான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஸ்கூல் டேஸில் நடந்த பாஸ்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு அங்கே கொஞ்சம் பிரச்சனையாச்சு டீச்சர்ஸ்னால, அதை கொஞ்சம் மறக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸ்கூல் டேஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. குழந்தை பருவம் நல்லது தான், பட் ஸ்கூல் டேஸ் மட்டும் மறக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நெகட்டிவாக இருந்தோம். நெகட்டிவாக இருந்ததெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில கூச்சங்கள் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக புதுப்பிச்சு நான் ஃபைனல் இயர் முடிக்க வர போகிறோம். வெளியே போகும்போது ஒரு புது மனுஷனாக போகணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் நடந்தது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பழசு எல்லாத்தையும் எரிச்சு தலையினோன்னு இருக்கிறேன். நான் மனசு எரிச்செல்லாம் இருக்கிறேன். எதுக்கு பழசெல்லாம் கண்டுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் புதுசாக வாழ்கிறது தான் நம்ம மாற்றின் போயிட்டு. பொண்ணுங்க நினைப்ப எரிச்சிடணும். அந்த நினைப்பு வரக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. பாஸ்ட்டை மறந்துட்டு ஹாப்பியாக. காலேஜ் லைஃப் நினைவுகளை ஆகிக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு எங்கே இந்த 3 வருஷம் பிசிஏல எங்கள் கிளாஸ் இருக்குது, இது வரையும் யாருக்கும் தெரியாது. ஏன் லைப்ரரியில் போயிட்டு பிசிஏல டி செக்ஷன் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களே அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற நிலமையில இருக்கும். இவருக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே கைட்டு போயிடுச்சு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க மந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், வருங்காலமாச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கத்துற வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்ப்பா. இல்லை, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு பிரேக்கப் மட்டும் இருக்கு, அதை மட்டும் போக்கியில் போட்டு மொத்தமாக எரிச்சிடுவோம். நம்ம எதாவது அசிங்கப்பட்டோமோ அது எல்லாத்தையும் மறக்கும். அதெல்லாம் நிறைய எரிச்சாச்சு. இப்போ என்ன எரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ எரிக்கிறது என்னால் தான் எல்லா பிரச்சனையும். காலேஜ் வச்சா கரெக்டாக இருக்கும். காலேஜ்னால ஃபால்ட் இல்லை. இங்கே நான் வந்து படித்து வந்துருக்கேன். அது இல்லாமல் நிறைய நினைவுகள் அழிக்கணும். இங்கே அவ்வளோதான். நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். ஆள் பார்க்க லைட்டாக மிஸ்கின் மாதிரி இருக்காரு. ஆட்டிடியூடு மிஸ்கின் மாதிரி இருக்கே. வாய் மட்டும் அந்த கண்ணாடி போட்டாருன்னா அப்படியே இருப்பேன். வச்சிருக்காரா? இந்த காலேஜ் வரும்போது ஒரு கேங்காக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோமே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேங்காக தான் சேர்ந்தோம். எனக்கு இந்த காலேஜை வந்தோடனே ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த ஏரியானே தெரியாது, ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். இவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். என் ஸ்கூல் லைஃப்லேயே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து தொடர்ந்து இந்த காலேஜுக்கே வந்துட்டு எனக்கு இந்த இதுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டானுங்க. ஒரு சில எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் வந்து அவங்களாம் தள்ளிடணும். யாரும் கிடையாது, புது ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணணும். பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறதுனா நிறைய கெட்ட மெமரிஸ், நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் என்ன வேணால் நடந்திருக்கும். அதை ஃபஸ்ட் டைம் டெலிட் பண்ணிட்டு புதுசாக வரதை நோக்கி போகணும். அதுதான் நம்மளோட முடிவு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் யார் யார் எப்படி இருக்காங்களோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போனோம். 1000 பேர் என்ன வேணால் பேசுவாங்க, அதெல்லாம் தள்ளிவிட்டு போகலாம். செகண்ட் இயரில் என்ன வேணால் பேசியிருப்பாங்க, தள்ளிவிட்டு நம்ம இந்த செகண்ட் நல்லா போகணும். அவ்வளோதான். பாசம் மறந்துட்டு இப்போ வாழ்றது நல்லதுன்னு தோணுது. ஆமாம், பழைய நினைவுகள்னா அதான் தேவையில்லாதது. இப்போ இந்த நியூ இயர்க்கு பாஸ்ட் இயர் வேண்டாம்ல, அதனால அந்த பாஸ்ட்டை மட்டும் நாங்கள் எரிக்கணும்ன்ட்டு நினைக்கிறோம். போகி யோசிச்சுட்டு இருக்கேன். பல டைம் நம்ம என்ன நினச்சி கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்படி எதுவும் இல்லை, இருந்தாலும் எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, அவனுங்களெல்லாம் எரிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து இந்த காலேஜில் வந்து சேர்றதை வந்து எரிக்கணும். ஏன்னா நான் வெளியூர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த காலேஜ் சுத்தமாக பிடிக்கல. ஜாலியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வெளியூரில்
காலேஜ்லேருந்து இங்கே வந்து படிக்கிறதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால அதை எரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எதுனா தவறாக எதுனா பேசினாங்கன்னா பழசெல்லாம் மறந்துட்டு இந்த வருஷத்துலேருந்து எல்லாம் புதுசாகவே யோசிக்கணும். காலேஜில் பெட்ரோல் பம்ப் கொளுத்தி போடலான்னு இருக்கோம். ஒன்றும் இல்லைம்மா, பாம்பு வச்சுருக்காங்களாம்ல. அதேதான், இது ஒரு காலேஜ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், இவன் ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணி போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி இந்த 2 விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. 2வது இந்த காலேஜில் வந்து இவனை ஃப்ரெண்டாக பிடிச்சது தான் மிகப்பெரிய தப்பு. அதனால இந்த 2 நினைவு மட்டும் எப்படியாவது மறந்துடணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க கூட சுத்தாமல் ஒழுங்காக படித்து வாழ்க்கை முன்னேற வழியை பார்க்கணும். ஓ அப்படியா விஷயம். நெகட்டிவ்ஸ்லாம் எரிச்சிடலாம், பாசிட்டிவ்ஸ்லாம் வந்து அது வச்சுக்கலாம். அது பாஸ்ட் வந்து ஸ்கூல் லைஃப் 11th 12th மெமரிஸ்லாம் வந்து எரிச்சிடணும் அப்படின்னு, அது ரொம்ப பேட் இன்சிடென்ட், அதனால அது எரிச்சிடணும். நிறைய நம்ம லைஃப்பில் வந்து பேடாக நடந்திருக்கோம், சில விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே மறந்து போட்டு எரிச்சிடணும். நிறையா அந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே மறக்கணும், எரிக்கணும். அதாவது எப்படின்னா நான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு உள்ளுக்குள்ளே அவங்களே போட்டு டிப்ரெஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த போகியாக எரிச்சிடணும். 2025 எல்லாருக்குமே ஒரு நல்ல இதுவாக அமையணும். எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயத்தினால நான் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கேன், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ என்னென்னா இந்த விஷயங்கள் நமக்கு கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு எரிக்கணும். பின்றால